டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இதயம் தொடர்பான பிரச்சனைகள், இதயத்தை வலிமையாக்க எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? பொதுவாக ஒரு 40-50 வயதை கடந்தவர்களுக்கு இந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ டவுட் அப்படின்னு சொல்றதை விட ரெகுலரா நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுத்தா ரொம்ப சிறந்தது, இதயத்தை வலிமையாக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய, இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய, இதய தசைகளை வலிமைப்படுத்தக்கூடிய உணவுகள் என்னென்ன? பொதுவா ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இதயம் ரொம்ப வீக்கா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல பார்த்தோம்னா சிஸ்டோலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ற ஒரு கண்டிஷன் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஹார்ட்ல பிளாக் இருக்கலாம், சேம்பர்ஸ்ல வீக்னஸ் மற்றும் அதனுடைய மசில் வீக்னஸ். இப்போ கார்டியாக் மசில்ஸ்ல வீக்னஸ் இருந்து பிளட் சர்க்குலேஷன் குறையும் போது அதிகமான பால்பிட்டேஷன் ஒரு சிலருக்கு இருக்கும். லோ பிபி, இந்த லோ பிபின்ற ஒரு ப்ராப்ளம் பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் குறைய குறைய நம்ம அதிகமான கவனம் செலுத்தணும். ஸோ பிபி நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிளட் ப்ரெஷர் குறைய குறைய என்ன ஆகும்னா இதயம் நமக்கு பலவீனமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தூக்கத்துல நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, டக்குன்னு ஒரு சவுண்டு கேக்குதுன்னா அப்படியே எந்திரிச்சு உக்காந்துப்பாங்க. என்ன அப்படின்னு இல்லை, சாதாரணமான ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப பயந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும். அப்போ அந்த டைம்ல அதிகமா மூச்சு வாங்குறதோ இல்ல உடலே உஷ்ணம் சூடு அதிகமாகிற மாதிரியோ இதயம் படபடப்பு ஏற்படுற மாதிரியோ இருக்கும். ஸோ இந்த மாதிரிதான் நிறைய பேருக்கு உடலில் பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ இதை ரெகுலரா நம்ம எப்படி சரி செய்யலாம், இதயத்தை பலப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஸோ நார்மலா காலிங் பெல் அடிக்கிறாங்கன்னா ஒரு திக்குன்னு ஒரு ஃபீல் வரும். திடீர்னு ஏதாவது சவுண்ட் வருது, யாராவது நம்மளை சவுண்டா கூப்பிடுறாங்க அப்படின்னாலோ இல்ல நம்ம டூ வீலர்லயோ எங்கேயோ போயிட்டு இருக்கும் போது சடனா ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா ரொம்ப பயந்துருவாங்க. ஸோ அவர்களுக்கு படன்னு அடிச்சுக்குதுங்க, அப்படியே மூச்சு வாங்குது, தலை சுத்துது, டக்குன்னு வியர்த்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதயம் பலவீனமாக இருக்குன்னா உணவுகள் நீங்க என்ன சாப்பிடலாம், இதுல இருக்கக்கூடிய சித்த மருந்துகள் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செய்யக்கூடியது லைஃப் ஸ்டைல், வாழ்வியல் முறை மாற்றங்கள். ஸோ வாழ்வியல் முறையில நம்ம சில மாற்றங்களை கொண்டு வரும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ வாழ்வியல் முறையில் நம்ம செய்யக்கூடிய மாற்றங்களை பத்தி பார்க்கலாம். ஸோ காலையில் நல்லா டீப் பிரீத். ஸோ என்னதான் உணவுகள் எடுத்தாலும் ரொம்ப நேரம் ஏசி அறைகள்லயே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதயம் தொடர்பான மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நேச்சுரலான ஏர், காலை நேரத்துல கொஞ்சம் ஒரு 30 நிமிடங்களாவது நல்லா பிரீத் பண்றது, வாக்கிங் போறது. ஸோ நேச்சுரலா இயற்கையோட ஒரு சூழ்நிலையில இருந்தோம்னா இதயம், மூளை, நம்ம உடலே நமக்கு வலிமையாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அதிகமான டென்ஷன் ஒரு சிலருக்கு இருக்கும். ஸோ இதை நம்ம மெயின்டைன் பண்றதுக்கான வழிமுறைகளும் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அடுத்ததாக உணவு முறை. ஸோ உணவு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஸ்பைசியா, காரமா இந்த மாதிரியான உணவுகள் எடுக்கும்போது நம்ம உடல்லையே திடீர்னு மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அதிகமான வியர்வை, இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அடுத்ததாக உறக்கம். ஸோ இரவு உறக்கமும் ரொம்ப முக்கியம். இதயம் பலமாக இருப்பதற்கு இரவு உணவு நமக்கு உணவோடு சேர்த்து அந்த உறக்கமும் சரியா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டு அதையும் கரெக்டா மெயின்டைன் பண்ணும்போது நல்லாவே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இதயத்தை பலப்படுத்துவதற்கு இதையெல்லாம் சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா எதெந்த சாப்பிடலாம் அதையும் நான் சொல்றேன். ஸோ இதயம் வலிமையாக இருப்பதற்கு மாதுளை, நாட்டு மாதுளை ரொம்ப சிறந்தது. கருவேப்பிலை, ஸோ இதய தசைகள் வலிமையாக இருப்பதற்கும் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கும் கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி கொத்தமல்லி இலைகள், புதினா இலைகள் இதுவுமே இதயத்திற்கு நல்லது. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதற்கு இந்த இலைகள் நமக்கு பயன்படும். இதுலயும் முக்கியமாக பார்த்தோம்னா வெங்காயத்தால் நம்ம பார்த்திருப்போம். வெங்காயத்துக்கு மேல நீள நீளமாக அந்த இலைகள் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இதுதான். இப்போ இதை நம்ம சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணிட்டு சூப் மாதிரியோ இல்ல இதை அரைச்சி சாறாக எடுத்து குடிக்கும் போதோ நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். இதனோட சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம்னா எலுமிச்சையோட இலைகள் இருக்கு இல்லையா, எலுமிச்சை மரத்துல இருக்கக்கூடிய இலைகள், ஸோ ஒரு 7-8 இலைகள் 10 இலைகள் வரைக்கும் எடுத்து தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி இந்த தண்ணீரை நம்ம குடிக்கும் பொழுதும் இதய தசைகள் நமக்கு வலிமையாக இருப்பதை நம்ம உணர முடியும். ஸோ இதய தசைகள் வலிமையாக இருக்க இந்த எலுமிச்சை இலைகள் இதையும் தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம பயன்படுத்தலாம். செம்பருத்தி பூ, சங்குப்பூ,
ஆவாரம் பூ, இது எல்லாமே இதய தசைகளை வலிமைப்படுத்தக்கூடியது. இதை நம்ம எடுக்கும்போது ரெகுலரா எடுக்கும் போதும் இதய தசைகள் நமக்கு வலிமையாக இருக்கிறத பார்க்க முடியுது. ரெகுலரா இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் முருங்கை ரொம்ப ரொம்ப சிறந்தது. முருங்கை பிஞ்சு, அவரை பிஞ்சு, கத்திரி பிஞ்சு, இது எல்லாமே பிஞ்சு காய்கறிகள் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதிலும் தக்காளி சாறு நம்ம பருகும் போதும் இதய தசைகள் நமக்கு வலிமையாக இருக்கும். தொடர்ந்து தக்காளி சாறு வாரம் 2-3 முறை பருகிட்டு வரலாம். அடுத்ததாக கற்றாழை சாறு, கற்றாழையை ஜெல்ல நல்லா வாஷ் பண்ணிட்டு அதனோட கொஞ்சம் மோர் கலந்தும் குடிக்கலாம். அதுவுமே நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தரக்கூடியது. அதற்கு அப்புறமாக பார்த்தோம்னா வெந்தயம், ஓமம், இது ரெண்டுமே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு குடிச்சுக்கிட்டே வரும்பொழுதும் உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் கரைந்து இதய தசைகள் நமக்கு வலிமையாக ஆரம்பிக்கும். சித்த மருத்துவத்திலும் நிறைய மருந்துகள் இருக்கு. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வலிமையான ஒரு தசைகள், இதய தசைகளை பெறுவதற்கு சில மூலிகைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுல ஒரு முக்கியமான மூலிகை தான் இந்த பூனைக்காளி அப்படின்னு சொல்றோம். ரெகுலரா இதை நம்ம பயன்படுத்தும் போது, பால்ல கலந்து நம்ம ரெகுலரா பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா அஸ்வகந்தா பேசிக்கா நம்ம இதயத்தை பாதுகாக்க பயன்படுது. குறுந்தொட்டி மிக சிறந்த ஒரு மூலிகை, இதுவும் பயன்படுது. வால்மிளகு, இந்த வால்மிளகு பொடியை மட்டுமே ரெகுலரா நம்ம பயன்படுத்தும் பொழுது ஒரு மாதத்திலேயே நமக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். அந்த படப்படப்பு, அடிக்கடி மூச்சு வாங்குவது, இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். இதய தசைகள் வலிமையாக இருக்க என்ன ஹோம் ரெமிடிஸ் இருக்கு, மெடிசன் இருக்கு அப்படின்றத இந்த பதிவுல பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.